இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது டிஷ்வாஷரோட தொடர்ச்சி தாங்க. நிறைய பேர் ஒரே மாதிரி கமெண்ட்ஸை கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகனே இந்த போஸ்ட்டை நான் போட்டிருக்கேன். சகோ மைதலி லக்ஷ்மணன்றவங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, ஆனால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் நிறைய பேர் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, டிட்டர்ஜென்ட் பவுடர் எவ்வளோ, இதே கொஸ்டின் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டிருந்தீங்க. அது நல்லா வாஷ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி திரும்பவும் டெமோ காமிக்கிறேன். அன்றைக்கி பெரிய பெரிய பாத்திரமாக வச்சுருந்தீங்க, சின்ன பாத்திரம் சில்வர் பாத்திரம்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லுங்கன்னாங்க. இப்போ பாருங்கள், நான் நம்மளோட சில்வர் பாத்திரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கேன். அதாவது நார்மல் பாத்திரங்கள், இட்லி பாத்திரம், பால் பாத்திரம், இதில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கேன். அது டப்பர்வேரில் உள்ளதா என்ன கேன் அது. ஸோ அதையும் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் 2 கிளாஸ் பாத்திரம் இந்த மாதிரி வைக்கணும். அதாவது ஒரே சைடில் வைக்கக்கூடாது. இந்த சைடில் உள்ளதை இந்த சைடில் பார்க்குற மாதிரியும் அந்த சைடில் பார்க்குற மாதிரியும் வைக்கணும். மெயினாக அடுக்கி வைக்கிறதுல தான் இருக்குது. அதாவது கீழே எதுவும் படக்கூடாது. இப்படி ஏதாவது பட்டுச்சுன்னா தான், அதாவது கீழே உள்ள ஸ்பூனோ தட்டோ ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா அது ஒழுங்காக வாஷ் பண்ணாது. பெரிய பெரிய பாத்திரங்கள் போட்டு இடத்த அடைக்காமல் இந்த மாதிரி சின்ன பாத்திரங்கள், மெயினாக நான் குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் தான் இதில் வைப்பேன். ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் தான் நிறைய ஆயிலியாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிற பாத்திரங்கள்லாம் வைப்பேன். மேலே வைக்கிற பாத்திரம் நமக்கு லைட் வெயிட்டாக உள்ள பாத்திரம் மாதிரி வைங்க. அந்த சைட்லையும் நம்ம பவுல்ஸு அந்த மாதிரி ஸ்பூனு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அடுக்கி வைக்கிறது தான் மெயின். பொறுமையாக அடுக்கி வைக்கணும். இப்போ நான் டெய்லி மோடில் வச்சுருக்கேன். இது டெய்லி 60 டிகிரியில் ஹீட் ஆகுது அது. ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்கத்துலேயே பாருங்கள், சால்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. அதாவது அந்த லிக்விட் முடிஞ்சிருச்சுன்னா அதில் காமிக்கும். இதில் நீங்கள் இன்னும் ஹைஜீனிக்காக வேணும், கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கூட மோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹாஃப் ட்ரே கூட ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மேலையா கீழையான்றதையும் அந்த மோடு இருக்குது. ஸோ ஐஎஃப்பி நெப்டியூவில் எனக்கு இந்த மாதிரி நல்ல ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா வாஷ் பண்ணுது. ஸோ இப்போ நல்லா வாஷ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்லாவே தெரியும், அது நல்லா வார்மாக இருக்கும். அது நல்லா க்ளீனாக இதில் வாஷ் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இது நான் ஒழுங்காக வைக்காதனால அது கீழே விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ ஆனால் வாஷ் பண்ணிடுச்சு. இது நல்லாவே க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு. உள்ள எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை. அந்த லிக்விட் ஊற்றுறதுனால அந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அது காமிக்கும் நமக்கு, இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதை காமிக்கும். ஸோ அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா அது கட்டாயமாக ஒழுங்காக வாஷ் பண்ணாது. ஸோ நல்ல ஹைஜீனிக் இதில். இந்தமாரி பாத்திரங்கள்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், அப்படி சூடாக இருக்கும். வீட்டோட மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வாங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால நான் இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு சர்வன்ட் கிடையாது வேலைக்கு. ஸோ இதில் ஒரு வாட்டி அல்லது 2 வாட்டி நான் வாஷ் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. உங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் டிஷ்வாஷர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒருவேளை அந்த சர்வன்ட் போட்டுட்டு கூட நைட்டு வாஷ் பண்ணுறதா இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இடத்த அடைக்காது. தண்ணியோட அளவு வெறும் 9 லிட்டர்ஸ் தான் எடுக்குது ஒவ்வொரு வாஷ்க்கும். அதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 1 மணி நேரம் வாஷ் பண்ணுது, 1.5 மணி நேரம் வாஷ் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் வாஷ் பண்ணால் கூட அது கொஞ்சம் நல்லா, அது என்னன்னு தெரியல எனக்கு சரியாக. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எலக்ட்ரிசிட்டி பில்லு எனக்கு கம்மியாக தான் வந்துகிட்ருக்கு. ஸோ ஆனால் ஒரு 15-20 பாத்திரங்கள் மேலே வச்சு கீழே ஒரு 7-8 பாத்திரங்கள் வைக்கலாம், 16 தட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக்காக தான் இருக்கும். எங்கேயாவது அந்த பாத்திரம் ஒழுங்காக கழுவலை, அதாவது ஒழுங்காக வைக்கலைன்னா அந்த லைட்டாக வேணால் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்தே கிடைக்கிது. 30,000 50,000 ரூபாய்க்குள்ளே இந்த டிஷ்வாஷர் இருக்குது. நீங்கள் நேராக போய் பார்த்து வாங்குங்க. அப்புறம் க்ளீன் பண்ணுற பவுடர்ஸோட விலையெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. இது டிட்டர்ஜென்ட் பவுடர், நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட விலை 335 ரூபா போட்டிருக்கு. இது அவங்களே கொண்டு கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இதை 60 வாஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு நாளுக்கு ஒரு வாட்டினா தாராளமாக 2 மாதம் அல்லது 2.5 மாதத்துக்கு வருது உங்களுக்கு. ஒரு நாளுக்கு 2 வாட்டினா அது 1.5 மாதத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். இது டிஷ்வாஷிங் சால்ட் அப்படின்றது நம்ம கீழே அந்த நாங்கள் லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தேன் பாருங்கள், அதில் போடுறது. இது வந்து அப்படியே ஒரு பாக்ஸை நம்ம அந்த ஃபுல்லாக எடுத்துக்கோ. இதுவும் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அது டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி அந்த இதை கீழே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டோணும். இதோட விலை 140 ரூபா. இது வந்து இதுவும் நம்ம டெய்லி போடணும்னு கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை ஃபுல்லாக அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது நல்லா காய வைக்கிறதுக்காகவும் ஷைனிங்காகவும் இது போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் அமேசான், ஈபேயில் பார்த்து வாங்கினாலும் நல்ல ரிவ்யூ பார்த்துங்க. நீங்கள் நேரடியாக போய் ஷாப்பில் வாங்கினா தான் உங்களுக்கு அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஐஎஃப்பி பொறுத்த வரைக்கும் எனக்கு சர்வீஸ் ப்ராப்ளம் இல்லை. நான் கால் பண்ண உடனே அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இது என்னுடைய ரிவ்யூ. நீங்கள் நேரடியாக ஷாப்புக்கு போய் இன்னும் நல்லா விசாரிச்சுட்டு உங்கள் மனசுக்கு நல்ல திருப்தியாக இருந்தால் மட்டும் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குறது நல்லது. அதிக காசு கொடுத்து வாங்குறதுனால நேரடியாக நீங்கள் ஷாப்புக்கு போய் அவங்களோட சொல்கிற விதங்கள், அவங்க வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் மட்டுமே நீங்கள் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.